ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எல்லோரும் பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும். வில்லேஜ் சைட்லாம் செம்மையாக இருக்கும் பொங்கல். நானும் அந்த மாதிரி கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். அங்கே இருக்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ அவுட் சைடு வந்தோடனே இது எல்லாமே நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் தான். ஸோ இதை நம்ம பிள்ளைங்க மிஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுன்றக்காக நான் மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம ஊர் ஃபெஸ்டிவல் மாதிரியே நார்மலாக இங்கே கிடைக்கிறப்போ திங்ஸை வச்சு கொஞ்சம் ஹாப்பியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. பொங்கல் பாலும் நல்லபடியாக பொங்கிருச்சு. ஹாப்பியாக பொங்கலும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. கிராமத்து சைடெலாம் ஒரு பழமொழி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. பால் பொங்கிருச்சா அப்படின்னு கேட்டால் அந்த முறை பசங்க எல்லாருமே பொங்கலுக்கு கால் வீங்கிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் யார் ஊர்லெலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்களுடைய பொங்கல் சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்களும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி தித்திக்கு இனிப்போட நம்ம உடம்புலையும் எப்போவுமே நல்லா ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய வெயிட் லாஸ் கேரையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழித்து ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டீ காஃபி கிரேவிங்ஸ் இருக்கிறது நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். நான் இன்னைக்கு பீட்ரூட் ஆப்பிள் நெல்லிக்காய் போட்ட ஜூஸ் தான் எடுத்தேன். இந்த ஜூஸு வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். நம்ம நெல்லிக்காயெலாம் சேர்த்து குடிக்கும்போது ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்கும். நிறையா பேருக்கு இப்போ இருக்க பெரிய இது ஹேர் ஃபால் இருக்குதா, அது எல்லாமே இந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது நெல்லிக்காய் கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் க்ரோத்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பொங்கல் தான் எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாதாம் ஊற வச்ச பாதாம் எடுத்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, கால்சியம் சத்து இதில் நிறையாவே இருக்குது. ஸோ கை கால் வலி, கால் வலி, மூட்டு வலி இருக்கவங்களாம் இந்த மாதிரி பாதாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். டெய்லி ஒரு 4 பாதாம் 5 பாதாம் நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே பெயின் ரிலீஃபாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் தான் எப்போவுமே ஒரு பவுல் அளவு வச்சுக்குவேன், அந்த அளவு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். சிக்கன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான். இதில் ப்ரோட்டீன் நிறையாவே இருக்குது. அப்புறம் ரசம் எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் குக்கும்பர் வச்சு என்னுடைய லஞ்சையும் நான் சூப்பராக முடிச்சிட்டேன். நம்ம டயட் இருக்குன்னு ஃபீல் இருக்கவே கூடாது, பட் நல்லாவே சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர் காஃப் 3 இருக்க மாதிரி நம்ம பிளேட் எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீரியட் டைம்லலாம் கேர்ள்ஸ் எல்லாருமே ரொம்ப பெயினில் கஷ்டப்படுவீங்க, ஃப்ளோ கம்மியாக இருக்கும், பெயின் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி எள்ளு பொடி, கருப்பு எள்ளை வறுத்துட்டு கொஞ்சோண்டு வெள்ளை கட்டி போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கும் போது இது உங்களுக்கு பெயின் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஃப்ளோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் நிறையா கால்சியம் சத்து இருக்குது. அப்புறம் ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க டீ காஃபி எடுத்துக்கலாம், பட் நான் மில்க்கு தான் எடுத்துக்குவேன். சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. சுகர் கிரேவிங்ஸ் நீங்கள் கம்மி பண்ண உங்கள் வெயிட் லாஸ் சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ண முடியும். சுகர் சாப்பிடாமல் இருக்க வேணாம், பட் வீட்டில் பண்ணுற எந்த இது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் உங்களுக்காக கொஞ்சோண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வேலைன்னு ஓடிட்டே இருக்காமல் எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வாக்கிங் போங்க. இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கலாம், பாடி ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு. அப்புறம் நைட்டு டின்னர் மட்டும் 8 to 7 o'clock முடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொரக்காய் அடை தான் எடுத்துக்கிட்டேன். இது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோவா எடுத்து என்னுடைய நைட் டின்னரே நான் சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா டிப்ஸோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை பாய்.